ஹலோ சோல்ஜர்ஸ், அம்மா லேப்டாப் கேம்ஸ், அதாவது நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு செலவு பண்ணி பல லட்சங்கள் போட்டு பிசி பில்ட் பண்ணோம். கேம் ஆகலாம் ஆசை இருக்கும். பட் நம்மகிட்ட அந்த அளவுக்குலாம் பிசி இருக்காது. நம்மகிட்ட இருக்கிறது மீடியம் பிசி தான். குறிப்பாக அம்மா லேப்டாப் தான் இருக்கும். அதில் கேம் ஆடணும்னா கண்டிப்பாக ஆட முடியும். அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி லோ ஸ்பெக் பிசியில், லோ ஸ்பெக் லேப்டாப்பில் கவர்மெண்ட் கொடுத்த அம்மா லேப்டாப் இல்லை, நம்ம வீட்டு அம்மா லேப்டாப்பு, அக்கா லேப்டாப்பு, இதெல்லாம் ஆடக்கூடிய கேம்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். ஆக்சுவலி இது வந்து பார்ட் 4. ஆல்ரெடி வந்து பழைய சேனல்லேயே பாட்டு போட்டிருப்பேன். இது புது சேனல் ஆரம்பிச்சு இந்த சேனல்லே வந்து 3 வீடியோ போட்டேன். 3 எடுத்துலாம் பார்த்தேன். பட் ப்ரோ லீவ் வருது ப்ரோ, ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, கேம் ஆடணும் ப்ரோ நீங்கள் கேட்டனால தான் பார்ட் 4 வரைக்கும் வந்திருக்கேன். இது நல்லா போச்சானா பார்ட் 5 கூட வரும். அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். அப்புறம் வந்து வீடியோவை பார்த்து லைக் பண்ணிங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணியோ, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 ஹவர்ஸ் போயிடலாம். நான் கவசாமி. இந்த ஷோ ஐந்தாவதுல பார்க்க போறது EA கிரிக்கெட் 2007. 90s கிட்ஸு, 7-2K கிட்ஸில் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த EA வந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேம் விட்டுருந்தான். அதில் வந்து கிரிக்கெட்டை தக்காளி தொக்காடின்ட்டு கிரிக்கெட்டுக்குன்ட்டு ஒரு கேம் டெவலப் பண்ணால் அதில் முக்கியமான ஒரு கேம் தான் இந்த EA கிரிக்கெட் 2007. இந்த கேம் இந்தியாவில் ஹிட் ஆகும் எதிர்பார்த்தான். நிஜமாக ஹிட் ஆச்சு. என்ன பிரச்சனைனா ஆன்லைன் ஸ்டோர்லையோ நிஜமான ஒரு இதுலேயே கிடையாது. பென்ட்ரைவில் பல பேர் வந்து காப்பி பண்ணிருந்தானுங்க. சீடி இந்த கூட்டுறா, சீடி கூட்டுறா, பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கூட்டுறா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து காப்பி பண்ணி போயிட்டு அமௌண்ட்ல வாங்கிட்டு இருந்தாங்க. கேம் எப்படி 6 அடிக்கிறது எப்படி, 4 அடிக்கிறது எப்படி அப்படின்னா பார்த்துட்டு இருப்பாடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப் கேரக்டர்ஸா இருப்பாங்க. அதாவது 2007 இருந்த இந்தியன் டீம்ல இருந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. எல்லா கிரிக்கெட்டரையும் வந்து காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு மாடு ஒன்று இருக்கு. என்ன மாடுனா IPL மாடு. அந்த டைம் IPL பயங்கர ஃபேமஸ் இல்ல, இது ஃபேமஸ் தான். IPL வரும்போது வீடியோ போட்டா ஒரு எங்கடா பாதி பேருக்கு காணாம போயிட்டீங்க. ஒரு பிக்கிங் காணா போட்ட வீடியோ 10,000 லக்கிட்டு போயிருச்சுடா. உங்களவே வீடியோ போட்டேன். IPL மாடு இருக்கு. இந்த IPL மாடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ற விருப்பமான ஏகப்பட்ட டீம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா CSK இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் இருக்குது, பஞ்சாப் பேரை மாதிரில. அப்போ வந்து கிங் 11 பஞ்சாப், சன்ரைசர்ஸ்லாம் இல்லை. ஓகேவா, சன்ரைசர் இப்போ அப்போ மாடல ஆட் பண்ணல. முக்கியமா RCB இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு தான் ஸ்பெஷாலிட்டியே. கேமை வந்து உயிர்ப்பிக்க வச்சுக்கிறது காரணம்னா இந்த மாடு தான். உதாரணம் JK கூட தமிழ் ஒரு கேம் வீடியோ போட்டிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தமிழ் ஏகப்பட்ட பேர் வந்து லைவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து கேம் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. எல்லாமே இந்த கேம்ல மாட் பண்ணி பண்ணது தான். இது எல்லாமே டைம் கிராஷ் ஆடி பாருங்க. கண்டிப்பா கேமோட கிராஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா டீசெண்டா தான் வந்திருக்கும். கண்டிப்பா இது வந்து விளையாடுறதுக்கு RTS காலம் தேவைக்கூடாது. நார்மலா இன்டெல் HD கிராஃபிக்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அம்மா லேப்டாப்ல ஈஸியாக ஆட முடியும். உங்களுடைய லோ எண்ட் பிசி ஆட முடியும். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. 4வதுல பார்க்க போறது வெல்வெட் அசாசின். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெல்த் கேம் தான். 3rd person ஸ்டெல்த் கேம். இந்த கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா வயலட் சம்மர் அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம பிளேபிள் கேரக்டர் விளையாடி இருந்திருப்போம். இவன் பார்க்கறதுக்கு ஓகே, இது வந்து ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்னால நம்ம அக்கா லாரா கிராஃப்ட் மாதிரி ஒரு கேரக்டரா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா இது ஒரு ரியல் லைஃபை பேஸ் பண்ண, ரியல் லைஃப் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேம் தான் இது. வயலட் சாபோ அப்படின்ற ரியல் லைஃப்ல இருந்த ஒரு ஸ்பையை பேஸ் பண்ணி தான் இந்த கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதான் அவங்களோட பேரை எடுத்து கேம் வச்சிருப்பாங்க. என்ன அவங்க பேர் வயலட் சாபோ, ஒரிஜினல் இதுல வந்து வயலட் சம்மர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல எனிமீஸ் யாருன்னா வேற யாரும் இல்ல, இந்த நாசிஸ் தான். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. நாசிஸ் என்ன நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து போயிட்டு நாசிஸை வந்து ஸ்டெல்த் மோட்ல போட்டு தள்ளிட்டு முரட்டு ஏஜென்ட் பார்ட்டிசிபென்ட் மாதிரி போய் அட்டாக் பண்ணிட்டு நாசிஸோட பிளான்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ ரியல் லைஃப் பேஸ் பண்ண கேம் அப்படின்றனால உண்மையிலேயே வயலட் சாபோவோட அவங்களோட வாழ்க்கை நடந்த விஷயங்களை வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. வயலட் சாபோ வந்து ரியல் லைஃப் இருந்தால் தான் அவங்க நாசிக்கு எதிராக ஸ்பை வேலை பார்த்தாங்க. ஓகேவா, அதை பார்த்தனால நாசிஸ் கண்டுபிடிச்சி அவனை கூட்டின்னு போயிட்டு அவனை போடுதல்ட்டானுங்க. ஸோ அதெல்லாமே இந்த கேம்குள்ள இருந்திருக்கும். சாரி ஸ்பாயில் பண்ணிட்டு நினைக்கிறேன். பட் எண்டிங் டச்சிங்காக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். கேமோட ஸ்டாரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமோட போட்டோஸ்டான மெமரிஸ் சரியா இருந்திருக்காது. மெமரிஸ் வந்து என்னாச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க மெமரிஸ் வந்து கரெக்டாக ஆல்டர் ஆகாம 4 நேரம் ஆல்டர் ஆயிருக்கும். ஸோ அவங்க என்ன மெமரி ரீகால் பண்ணி பார்க்குறாங்களோ அதுதான் இந்த கேமே. நீங்க பிரிட்டிஷ் ஸ்பைமா இருந்துகிட்டு எப்படி எல்லாம் காலி பண்றீங்க, செல்ஃப் மோட்ல போடுதல்றீங்க, ஒரு வச்சு பிடிக்கிறீங்க அப்படின்றதான் இந்த கேம். ஸோ வேர்ல்டு வார் 2 செட்டப்ல கேம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கேம் நல்ல கேமா இருக்கும். 3வதுல பார்க்க போறது இன்கிரெடிபிள் ஹல்க்.
இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவி பேஸ் பண்ண கேம் தான். அதாவது நம்ம MCUல இன்கிரெடிபிள் ஹல்க் படம் பார்த்துருக்கோம் தெரியுமா, அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் கேம் தான் இந்த கேம். அதனால தான் அதே பேருக்கு இந்த கேம் வச்சிருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் இருந்த கதையோ அதே மாதிரி கதை இருந்திருக்கும், அந்த படத்தில் காட்டாத கதையுமே அது இருந்திருக்கும். அதை பற்றி வீடியோ சொல்கிறேன். பட் என்னதான் அது வந்து மூவி பேஸ் பண்ண கேமாக இருந்தாலுமே கதை வயசில் வந்து கொஞ்சம் தேசம் காமிச்சிருப்பாங்க. இந்த கேம் நல்லாவும் இருந்திருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா மேன்ஹாட்டன் இடத்த தான் இந்த கேம் ரீகேஷன் பண்ணியிருப்பாங்க. சிட்டிக்குள்ளே புகுந்து நீங்கள் இப்போ அட்டகாசங்களை பண்ண முடியும். சிட்டிக்குள்ள இங்கே இருக்கும் பொழுது உங்க அட்டாக் பண்ணுற கூட வில்லன்ஸ் வருவாங்க. எக்ஸ்ரே, அபாமினேஷன், யூஃபோஸ்க்குள்ள விக்டர்னு ஒருத்தர் இருப்பான், அயன் கிளாட்னு ஒருத்தர் இருப்பான், வாபோர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். இவங்களாம் யாரே தெரியல, கொஞ்சமா நமக்கு யாரும் தெரியாது. இன்னொன்று மார்வல் படத்தில் கொண்டு வரல, இது கேம்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ வெளியெல்லாம் படத்துல கப்பல் வருவாடுங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா இந்த கேம் அடி பார்த்துக்க. ப்ரூஸ் பேன் ஹல்கானதுக்கு காமிக்ல ஒரு முக்கியமான ஆள் தான் ரிக் ஜோன்ஸ். இந்த ஆளை காப்பாற்ற போய் தான் தலைமுடி ஆயிட்டு இருப்பான். இந்த கேரக்டருக்கு இந்த கேம்குள்ள நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. உங்களை அடிக்க வர வில்லன்ஸை வந்து வச்சு அட்டாக் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் வந்து சந்தேகம் காமிச்சிருப்பாங்க இந்த கேம்குள்ள. இது மட்டும் இல்லாம இது ஒரு சாண்ட் பாக்ஸ் கேம், ஒரு செமி ஓப்பன் கேம் அப்படின்றதுனால உங்களால அந்த மேன்ஹாட்டனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஏன் மேன்ஹாட்டன்னா மேன்ஹாட்டன் தான் வந்து நியூ கண்டுபிடிச்சாங்களாமா. காமா ரேடியேஷன் அதெல்லாம் வந்து அதை கண்டுபிடிச்சாங்களாமா. ஸோ அதனால வந்து தலைவன் வந்து ஒரு காமா ரேடியேஷன் தானே, காமா ரேடியேஷன் அல்கா மாதிரி இருக்காரு. அதான் அந்த ஊரை வந்து கேம்ல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது ஒரு மார்வல் கேம் அப்படின்றதுனால 2008 வந்து இந்த கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா பல குறிகள் இருந்திருக்கு. குறிப்பா சொன்னா நம்ம டேர் டெவிலோட ஆஃபீஸ், நெல்சன் அண்ட் மோர்டாக் லா ஆஃபீஸ், அதை வந்து கேம்ல காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபண்டாஸ்டிக் ஃபோரோட பாக்ஸர் பில்டிங் காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ஸ்டாக் டவருக்கு வந்து கேம்குள்ள. அப்புறம் நம்ம டாக்டர் டூமோட லேட்வேரியன் அம்பைஸ்டான் இதுல இருந்திருக்கும். லேட்வேரியன் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஊர், டாக்டர் டூமோட ஊர், அவரோட அம்பைஸ்டான் இருந்திருக்கும். பாஸ் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, யாருமே வந்து அல்கா காப்பாத்தலையா ஏட்டாடு கேப்பை தெரியும். 2008 வந்த கேம். இப்போ ரீசெண்டா வந்து ஸ்பைடர்மேன் 2லயே பல சூப்பரான பில்டிங் இருக்குது. ஊருக்குள்ள சாண்ட்மேன் அட்டாக் பண்ணும் பொழுதும் கணம் வந்து பட்டைய கலப்பும் போதும் ஒருத்த எட்டி பார்த்துருக்க மாட்டான். இப்போ வர கேம் இருக்கும் பொழுது அப்ப இருக்க எதிர்பார்க்க தப்பு இல்லையா? இதெல்லாம் வந்து குயிடு தான், சும்மா ஈஸ் இருக்கு, அவ்வளவுதான். உண்மையா பாத்தீங்கன்னா வந்து ஹல்கடா இருந்தீங்க, ஹல்க் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, ஹல்க வந்து ஒரு மரண மாசா ஒரு வேற லெவலில் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலை பார்க்க முடியும். கடைசியா ஹல்க ஒரு மரண மாசா கெத்தா காமிச்ச படம் இன்கிரெடிபிள் ஹல்க் தான். அவெஞ்சர்ஸ் கூட ஓகே தான், பட் செமையா கெத்தா வேற லெவலில் காமிச்சுன்னு பார்த்தோன்னா இந்த இன்கிரெடிபிள் ஹல்க் தான். ஸோ அதே மாதிரி கெத்தா காமிச்ச ஒரு கேம் வந்து இந்த கேம். இரண்டாவதுல பார்க்க போறது ஆலன் வேக்ஸ் அமெரிக்கன் நைட்மேர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் வேக் கேம் சீரிஸில் வர ஒரு கேம் தான். பட் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் கேம். ஸ்டாண்ட் அலோன்னா இதுக்கும் மெயின் ஸ்டோரி சம்மந்தம் கிடையாது, தனியாக தான் இருக்கும். நான் இந்த கேமை சூஸ் பண்ண அப்படின்னா ஒரிஜினல் கேமோட இந்த கேம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தனியாக பர்சனலாக ஆடி பார்க்கும்போது நல்லா இருந்து, மீன்ஸ் ஸ்டோரி வைஸாகவும் சரி கேம் பிளே வைஸும் நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கேம், குட்டி கேம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஏதாவது ஒரு DLC மாதிரி ஒரு கேமை வந்து லைட்டாக ஒரு பட்டி கிரிங் பண்ணி ஒரு பெரிய கேமாக விட்டுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஆலன் வேக் கேமில் ஆலன் வேக் வந்து ஒரு ரைட்டர், அந்த ஆள் எழுதுற கேமுக்குள்ள அந்த ஆளே மாட்டிக்குவான். அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு டிவி சீரிஸ் எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் நைட் ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் கூட தலைவனே மாட்டிக்குவான். அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுக்கு இவரை வந்து மாட்ட வச்சது இவருடைய ஈவில் க்ளோன் டபுள் கேங்கர் மிஸ்டர் ஸ்கிராட்ச் அப்படின்ற ஒருத்தன். பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், அவன் தான் இல்லை, பார்க்க சாத்தா மாதிரி இருப்பான், லூசிஃபர் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. இவனை எதிர்த்து எப்படி ஜெயிக்காரு, இவனே போட்டு தள்ளினாரு, இந்த தச்சு வந்தாருன்னா அந்த கேமோட கான்செப்ட். கேம்ல வந்து ஒரு சீன் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், லூப்பா போயிட்டே இருக்கும். இந்த லூப்பை உடச்சு வெளியே வந்தாருன்னா கதை செம்மையா இருந்துடும். கேம் வந்தா சுட்டா ரிப்பீட்ன்ற மாதிரி ஒரு டைம் ஆப்ல மாட்டிக்கிட்டு வந்தா சுட்டா ரிப்பீட் அந்த ஒரு சீட் வந்துட்டே இருக்கும். அந்த டைம் மார்க்குள்ள தப்பிச்சு வந்தாருன்னா அந்த கேம் கதையா தான் நல்லா இருந்திருக்கும். இது மட்டும் இந்த கேம் வந்து ஒரு சர்வைவல் 3rd-person ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா வந்து பேய் மேல லைட் அடிச்சா பேய் காலியாயிடும், பேய் சுட்டு காலி பண்ணலாம். பட் லைட் அடிச்சு சுட்டு காலி பண்ணினா பேய் சீக்கிரம் காலியாயிடும். ஃபர்ஸ்ட் டைம் போற புது மாப்பிள்ள மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு வருங்க பேய்ங்க, இன்னைக்கு ஒரு புட்டி சம் வந்து கஷ்டப்பட்டு லைட்டை போட்டா பேய் காலியாயிடும். இதெல்லாம் வந்து கேம் நல்லா பண்ணிருப்பாங்க, அவனும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ ஆலன் வேக் வந்து கேம் ட்ரை பண்ணி போக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கேம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்தா பார்க்க போறது கைனன் லிஞ்ச் 2 டாக் டேஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கைனன் லிஞ்ச் கேம் சீரிஸில் வர பார்ட் 2 கேம் தான். பட் பார்ட் 2 1 விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், ஒரு செமையாக பண்ணிருப்பாங்க இந்த கேம். சரியா சொல்லலாம், இந்த கேமோட ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு ஓவியம் மாதிரி, ஊரார் ஒதுக்கி வைத்த ஓவியம் அப்படின்ற மாதிரி இந்த கேமு. ஏன்னா இந்த கேமை வந்து நிறைய பேர் வந்து இந்த ரேட்டிங்ஸில் மொக்கன்னு இருப்பாங்க. பட் கேம் பார்க்கவும் சூப்பராக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட கேமோட கேமரா ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷ்கின் படமாக எடுத்திருப்பாங்க. இந்த கேம் உண்மையிலே மிஷ்கின் படமாக தான் இருக்கும். இந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா கைனன் லிஞ்ச் இதில் வந்து 6 பேர் ஃப்ரெண்டு 6 பெரிய பட்சி தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்போ சைனாவில் ஷாங்காயில் வந்து இட்டுமே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஒரு பெரிய ரவுடி அண்டர் கிரவுண்ட் கும்பல் கிட்ட மாட்டிக்குவாங்க. அவனும் கூட்டு போயிட்டு அவனை பத்த போட்டுருப்பானுங்க, சொல்றா உண்மையை சொல்ற டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க. அவனோட தப்பிச்சு எப்படி சைனாவில இருந்து அமெரிக்கா தப்பிச்சு ஓடுறாங்கன்றதான் கேமோட கான்செப்ட்.
எடுத்த விட ஓடுகளி காவியமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பட் கேம் பயமா இருந்திருக்கும். முக்கியமா கேமோட கான்செப்ட் பக்கா. கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, இப்போ மருமன் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கேம் தான் இந்த கேம். அதாவது கைனல் லிஞ்ச் வந்து தப்பிச்சு போறாங்க. அப்போ மூணாவதா யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் நடக்குதுன்றா அந்த கேம்ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏதாவது ஷூட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஹெட்ஷாட் பண்ணீங்க அப்படின்னா பிளர் பண்ணுவானுங்க. ட்ரெஸ் எல்லாம் போனா அதாவது பிளர் பண்ணுவானுங்க. ரொம்ப வலின்ஸ் பிளர் பண்ணுவானுங்க. இதெல்லாம் வந்து இந்த ஜப்பான் படங்கள் வருகின்ற பிளர் மாதிரி இருந்திருக்கும். வித்தியாசமா இருந்திருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோஆப் கேம். நீங்க வந்து ஸ்கிரீனை ஸ்பிட் பண்ணி நீங்களும் ஃப்ரெண்டும் ஆடிக்க முடியும். இல்ல 2 பேர் கேம் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன் கோஆப் பண்ணி விளையாட முடியும். ஸோ அதான் நல்லா இருந்திருக்கும். அதாவது இந்த கேம் 2 ஹீரோஸ், ஒருத்தர் வந்து கெயின், ஒருத்தர் லிஞ்ச். இது யாரு நீங்களே முடிவு பண்ணிட்டு நீங்களே விளையாடிக்கலாம். இது மட்டும் அந்த ஃபோன் ஃபுட்டேஜ் மாதிரி கேம் சொன்னேன் இல்லையா, அதனால கட்சினெல்லாம் வந்து ஒரு ஹேண்டி கேம்ல எடுத்த மாதிரி எடுத்து கேம் வந்து பண்ணிருப்பாங்க. ஹேண்டி கேம் வந்து ஷேக் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் கேம் வந்து ஷேக்காகவே போயிட்டு இருக்கும். சில பேர் ஆடி பார்த்து இந்த மென்டல் சிக்னஸா இருக்குது முடியல அப்படின்னு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான அட்டம் பண்ணுவாங்கல்ல, இது ஒரு பெரிய விஷயம் தான். உண்மையை பயங்கரமா நல்ல செம்ம அட்டம். என்ன பண்ணா அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு தான் பிரச்சனை. இது மட்டும் கேம் டெவலப் பண்ணியாருன்னா கேமர்ஸ் எல்லாம் மொட்டை அன்போடு கூப்பிடுகின்ற ஏஜென்ட் 47 எடுத்தாங்க தெரியுமா, அது ஹிட்மேன் கேம் சீரிஸ் எடுத்த ஐஓ இன்டராக்டிவ் தான் வந்து இந்த கேம் டெவலப் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கேம்குள்ள வந்து இந்த கேம் சீரியல் இருக்கும். சீரியல்ல போனீங்க அப்படின்னா ஹிட்மேன் கேம் சீரி வித்துட்டு இருப்பாங்க. ஹிட்மேன் சீரி அங்க இருக்கும். உள்ள ஹிட்மேன் சீரி இருக்கும் கேம்குள்ள. சீலாம் பார்க்கலாம் சீரியல்ல போயிட்டு. அதான் வச்சிருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். முடிஞ்சா அந்த கேமோட கதை ட்ரை பண்றேன். உண்மையே பயங்கரமான கேம் இது. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து அம்மாட்டா கேம்ஸை பார்த்துருப்போம். ஓகேவா, இதுல வந்து என்ன கேம்ல விளையாடி இருக்கீங்க, விளையாட போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கேம் வந்து அம்மாட்டா மட்டும் இல்லாம ஒரு மீடியம் மிட் ரேஞ்ச் பிசில, ஒரு லோ எண்ட் பிசில கூட கண்டிப்பா எடுக்கும். ஸோ அதனால வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. லோ எண்ட் பிசி தான் இருக்குன்னா அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, அப்படி பார்த்துட்டு உங்க ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா பார்ட் 4 தான். வீடியோலாம் போச்சு அப்படின்னா பார்ட் 5 கூட போடுவேன். ஓகே, இந்த மாசத்துலேயே போடுறேன். லீவ் வர போகுது இல்லையா, நீங்களும் ஜாலியாக கேம் விளாடணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்ட் 5 கூட சீக்கிரம் போடுறேன். ஓகேவா, போகிறோம் சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.